இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரர் நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த நிரப்புற ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அவர் தண்ணீரை நிரப்புங்க ஜாடிகள்னு சொல்கிறாரு. அவங்க நிறைய நிரப்பினாங்களாம். இப்போது தண்ணீர் என்று சொல்லப்படும் போது ஆவியானவரை குறிக்கிறது. ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் நிரப்புங்க, பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவங்க அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவங்க அரைக்குறையாக நிரப்பலை, முழுமையாக நிரப்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியானவரின் நிறைவு, அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம்ல. அவர் சொல்ல நீங்கள் நிரப்புங்க அப்படிங்கிறார். எப்படி நிரப்புவது நாம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை துதிப்பதிலும் அவரை ஆராதனை செய்வதிலும் மகிழ்ச்சியோடு பாடுவதிலும் வசனங்களை வாசிப்பதிலும் தான் நாம் நிரப்புகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளங்களிலே ஆவியானவரை கொண்டு அபிஷேகத்தை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்களை நிரப்புவதற்கு விட்டு கொடுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்வார். நிரப்புங்கன்னு சொன்னோடனே அவர்கள் அவைகளை நிறைய நிரப்புனாங்களாம். இப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. நிறைய நிரப்பினார்கள், ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க. அவங்க ஆண்டவர் தண்ணீர் நிரப்புங்கன்னு தான் சொல்கிறாரு. உடனே இவங்க ஃபுல்லாகவே நிரப்பிட்டாங்க. இப்படி ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மளிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு நாள் காணாவூர் கல்யாண வீட்டில் இந்த சம்பவம் நடந்தது. நிறைய நிரப்புங்க. அதே மாதிரி இந்த விதவை வீட்டில் எண்ணெய் குறைவுப்படும் போது, மாவு எண்ணெய் குறைவுப்படும் போது அவர் எல்லா வீட்லேயுமே பாத்திரத்தை வாங்கி அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொல்லுவார். அவங்க எல்லா வீட்லேருந்தும் வாங்கிட்டு நிறைய நிரப்புனாங்க. ஆனால் கடைசி இனிமேல் பாத்திரம் இல்லை அப்படின்னா அது நின்று போச்சு. அதுமாதிரி நாம் இல்லை என்ற வார்த்தையை நம்ம சொல்லும்போது நின்று போய்விடும். நாம் எப்போவுமே இல்லை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல், ஆண்டவர் எனக்கு நிறைய தந்திருக்காரு, நிறைய நிரப்பிக்கிட்டு இருக்காரு, நான் ஆசீர்வச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசணும். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். உடனே அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நாமும் நிறைந்த அனுபவத்தோடு குறைவான வார்த்தைகளை பேசாமல் நிறைவான வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உடனே ஏதோ இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்கேன், ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். வார்த்தைகளை நாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக நிரப்ப வேண்டும். நம்ம வாழ்க்கையை தண்ணீரை எப்படி நிரப்பணும்னு சொன்னால் நிறைய நிரப்பணும். தாவீது சொல்லுவார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு மாதிரில அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நமக்கு எல்லாம் நிறைவான ஆசீர்வாதமாக என்ன செய்யும் இருக்கும். ஆமென்.